இருட்டுக்குள்ள நின்று நாங்கள் மக்கள் முழிச்சுக்கிட்டு இருப்போம். இந்த உருட்டு தானே 60 வருஷமா நடக்குது தங்கச்சி. இவங்கள சொல்றது அவங்கள சொல்றது. திமுக செஞ்ச அக்கிரமங்கத்தில் ஜெயா டிவியில் அல்லது நியூஸ் ஜேயில் பாருங்க, அதிமுக செஞ்சதை இந்த திமுக காரங்க தொலைக்காட்சியில் பாருங்க. என்ன இருக்குது? அவசரம் அவசரம் அவசரம். மாநாடு போட்டு அறிவிக்கிறேன், கொஞ்சம் காத்துருங்க. நன்றி. மாநாடு நடத்தி சட்டமன்ற தேர்தலுக்கான நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் பட்டியலை அறிவிப்பதாக சீமான் கூறியிருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் மகேந்திரன். மகேந்திரன், விவரங்கள் என்ன? சென்னையில் சற்று முன்னதாக செய்தியாளர்களை சந்தித்த நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான், நாம் தமிழர் கட்சியின் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான வேட்பாளர் பட்டியலை விரைவில் மாநாடு நடத்தி அந்த மாநாட்டின் வேட்பாளர்கள் பட்டியலை வெளியிட இருப்பதாக அறிவித்திருக்கிறார். நாம் தமிழர் கட்சியை பொறுத்தவரை 8% வாக்குகளை வைத்திருக்கக்கூடிய ஒரு கட்சி. இந்த கட்சி எந்த கட்சியுடன் கூட்டணி வைக்கும் என்று மிகப்பெரிய எதிர்பார்ப்பு எழுந்திருந்த நிலையில் நாம் தமிழர் கட்சி தனித்துதான் களம் காணும் என்று ஏற்கனவே சீமான் சமீபத்தில் உறுதிப்படுத்தியிருந்தார். இருந்த போதிலும் அதிமுக உள்ளிட்ட கட்சிகள் நாம் தமிழர் கட்சி தங்களது கூட்டணியில் இணைய வேண்டும் என்று அழைப்பு விடுத்திருந்தது. அதனை மறுக்கும் விதமாகவும் சீமான் தற்பொழுது இந்த நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் பட்டியலை 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான நாம் தமிழர் கட்சியின் 234 தொகுதிகளுக்கும் வேட்பாளர்கள் நியமிக்கப்படுவார்கள். அந்த வேட்பாளர்கள் 134 வேட்பாளர்கள் இளைஞர்களாக இருப்பார்கள். 117 ஆண்கள் 117 பெண்கள் என சரிக்கு சமமாக இருப்பார்கள் என்று நாம் தமிழர் கட்சியின் சீமான் ஏற்கனவே அறிவித்திருந்தார். அதன்படி 234 தொகுதிகளுக்கும் 234 வேட்பாளர்களை விரைவில் மாநாடு நடத்தி அறிவிக்க இருப்பதாக சீமான் தற்பொழுது தெரிவித்திருக்கிறார். நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர்கள் பட்டியல் எப்போது வெளியாகும் என்று செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு, விரைவில் மாநாடு நடத்தி அவசரம் வேண்டாம், விரைவில் மாநாடு நடத்தி நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் பட்டியலை வெளியிடுகிறேன் என்று சீமான் கூறியிருக்கிறார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.